ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டயத்துல டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான மொறுமொறுன்னு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம், நல்லா கிறிஸ்பியா நல்லா டேஸ்டியா இருக்கும். அதே மெத்தட்லயே நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆனியன் பக்கோடாவுக்கு மசாலா அரைக்க போறோம். என்னென்ன மசாலா அரைக்கலாம்னு பார்க்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ½ kg அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி நல்லா நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடாவுக்கு இந்த மசாலா போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஆனியன்ல சால்ட் நல்லா இறங்கி வரும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்துல இருக்க தண்ணி கரெக்டா இருக்கும். தண்ணி பத்தலைன்னா லைட்டா மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாம். சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக சேர்க்கிறோம். ஸ்பூன் வச்சு ஃபர்ஸ்ட் கலந்துக்கோங்க. ஆயில் ஹீட்டா இருக்கும். அடுப்பு பத்த வச்சிடலாம். ஏன்னா உடனே போட்டு எடுக்கணும். அதனால இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆனா மாவு நல்லா ட்ரையா இருக்கு பாருங்க. இப்போ லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா வெந்து வரணும். நல்லா கிறிஸ்பியா வரணும். இப்போ ஆயில நல்லா வடிச்சிட்டு வெளியில எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பரோட்டா ரெசிபியும் அது கூடவே நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி எம்டி சால்னாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.